ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திக் நம்ம வீட்டில் இருக்கிறது கீதா தான் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சிருது. அப்போ கார்த்தி கேட்குறாங்க, நீங்கள் எதுக்காக இந்த மாதிரிக்கு ஒரு தப்பு பண்ணிட்டு என் வீட்டில் இருந்துகிட்ருக்கிறீங்க? கண்டிப்பாக நான் சொல்கிறேன், 5 நாளைக்குள்ளே நான் என்னுடைய தீபாவை நான் கண்டுபிடிச்சிருவேன். அதுக்கப்புறமா நான் உங்களை போலீஸில் நான் ஒப்படைச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ கீதா சொல்கிறாங்க, நான் பண்ணினது தப்பே கிடையாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே கார்த்திக் கேட்குறாங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவங்க நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என் தங்கச்சியை ஒருத்தன் நாசம் பண்ணிட்டான். நாசம் பண்ணது மட்டும் இல்லாமல் என் தங்கச்சியை அவன் தீர்த்து கட்டிட்டான். அதனால தான் நானும் அவனை தீர்த்து கட்டிட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே கார்த்திக் கீதா மேலே பரிதாபம் ஏற்படுது. சரிங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாமே உங்கள் பக்கம் நியாயம் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் உங்களை காப்பாற்றுறதுக்காக என்னால் முடிஞ்ச உதவி நான் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்கிறாங்க, தயவு செய்து எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணுறேங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இங்கே தீபாவை தான் காட்டுறாங்க. தீபா தலையில் அடிபட்டு அவங்க மயக்கமாக இருக்கிறாங்க. அப்போ டாக்டர் ஒரு அம்மா வரவழைக்கவும் இவங்க யார், இவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு டாக்டர் கேட்கும்போது, நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அது போகும்போது மலை அடிவாரத்தில் இவங்க மயக்கமாக கிடந்தாங்க. இவங்களை அங்கேருந்து அழைச்சிட்டு வந்தேன். ஆனால் இவங்க கண் முழிக்கவே இல்லை. அதனால தான் அவங்கள வரவழைச்சேன் அப்படிங்கிறாங்க. அப்போ டாக்டர் அவங்கள பார்க்குறாங்க. பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்பவே அடிபட்டனால பிளட்டெல்லாம் ரொம்ப போயிருக்குது. அதனால தான் இவங்க மயக்கத்தில் இருந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா கண்டிப்பாக இவங்களை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லவும் அந்த அம்மாவும் சந்தோஷப்படுதாங்க. இவங்க கண் முழிச்சாதான் இவங்க யார் என்னன்னு சொல்லி தெரியும். அப்போ தான் இவங்க வீட்லேயும் கொண்டு நான் தகவல் சொல்லி இவங்களை அனுப்பிவிட முடியும் அப்படிங்கும்போது, சரி இவங்களுக்கு 1 வாரம் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தோம்னா அவங்க கண்டிப்பாக கண் முழிச்சிருவாங்க அப்படின்னு டாக்டர் சொல்லவும், நீங்கள் தான் டாக்டர் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, சரிம்மா நான் தினசரி இவங்களை நான் பார்த்துக்கிடுது அப்படின்னு டாக்டரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா கார்த்தி தான் காட்டுறாங்க. கார்த்தி கீதாவை பற்றி நினைக்கிறாங்க. கீதா இந்த அளவுக்கு ரொம்ப நல்லவங்களா இருந்துட்டு இருக்கிறாங்க. அநியாயமாக இந்த மாதிரி நடந்து போச்சுது. ஆனால் சரவணனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அதனால சரவணங்கிட்ட இவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு நம்ம உண்மையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சரவணங்கிட்ட போய் சொல்றாங்க, கீதா மேல எந்த தப்புமே கிடையாது. அவங்க தங்கச்சிக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை வந்திருக்குது. அதனாலதான் அவங்க இந்த தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு கார்த்தி சொல்லும் போது அப்ப சரவணன் சொல்றாங்க, அதனால இவங்க இந்த மாதிரிக்கு செய்யறது எவ்வளவு பெரிய தப்பான விஷயம், அவங்க அப்படி பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லும் போது, உங்களுக்காக தான் நான் அவளை இன்னும் கைது பண்ணாம இருந்துட்டு இருக்கிறேன். நீங்க 5 நாள் டைம் கேட்டீங்க. அதனாலதான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். கரெக்டா உங்களுக்கு 5 நாள் தான் டைம் கொடுப்பேன். அதுக்கப்புறமா நான் 1 நாள் கூட உங்களுக்காக நான் உதவி பண்ண முடியாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ கார்த்திட்ட சரவணன் இன்னொரு விஷயம் கூட இருக்கு அப்படிங்கும்போது, என்ன சரவணா அப்படின்னு கேட்குறாங்க. உங்க அண்ணி இந்த கேஸ்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொன்ன எல்லா விஷயத்தையும் சரவணன் அவங்க கார்த்திகிட்ட சொல்றாங்க. இது கேட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்படி இல்லாமல் உங்கள்கிட்ட சொன்னாங்க அப்படிங்கும்போது, ஆமா தீபா மேல உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்குது, அதனால தான் இந்த மாதிரிலாம் அவங்க கேட்குறாங்க. ஆனால் அவங்க கேட்டது எப்படின்னா, அங்கே 3 பேரும் போனாங்கல்ல, அதில் ரியா இறந்துட்டா, அவங்க 2 பேருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னை துருவி கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு என்னமோ அவங்க மேலே ஒரு சின்ன சந்தேகம் வரதான் செய்யுது அப்படின்னு சரவணன் சொல்லும் போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, ஆமாம் என்கிட்ட கூட அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நானும் அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. அவங்களுக்கு இதில் ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது. அதனால தான் நம்மகிட்ட போட்டு அவங்க துருவி கேட்டுட்டு இருந்தாங்க. என்கிட்ட கேட்டு தெரியாதனால அவங்க நேரடியாக உங்ககிட்டயே கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு என்னமோ உங்கள் அண்ணி மேலே தான் சந்தேகம் வருது. அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணனாவோ இல்லை விசாரிச்சாவோ அந்த விஷயத்தை பற்றி, தீபாவை பற்றி ஏதாவது நம்மளுக்கு குழு கிடைக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சரவணன் கார்த்திகிட்ட சொல்லும் போது கார்த்தி சொல்றாங்க, ஆமா சரவணன் நீங்க சொல்றது கரெக்டு தான். நம்ம ஐஸ்வர்யா அண்ணிட்ட நான் கேட்டோம்னா கண்டிப்பா அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனா கேட்குற விதத்துல கேட்டோம்னா கண்டிப்பா தீபா பத்தின ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போலுக்கு, அவங்ககிட்ட நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி நீ எப்படி கண்டுபிடிக்க போற அப்படின்னு கார்த்திட்ட சரவணன் கேட்கும் போது, என்கிட்ட சொல்லிட்டீங்களா, நீங்க விட்டுருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேரா வீட்டுக்கு வராங்க. அப்ப கீதாட்ட கார்த்தி சொல்றாங்க, ஐஸ்வர்யா அன்னைக்கு தீபா பத்தின ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. கீதாவும் அதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஐஸ்வர்யா பிடிச்சி தீபா அவங்க விசாரிக்கிறாங்க. அப்போ அங்க என்ன நடந்துச்சுன்னு எல்லா உண்மையும் ஐஸ்வர்யா அவங்க கீதாட்ட சொல்லியிருந்தாங்க.